Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. Hi friends, இந்த வீடியோவில் லாஸ்ட் டைம் ஒரு கிராப் டாப்போட ஸ்கர்ட் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து போட்டிருந்தேன், லாங் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டை. இப்போ அதனோட கிராப் டாப் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சாரீ நான் எடுத்திருந்தேன். ஸோ இது ஃபுல்லாக யூஸ் பண்ணி நம்ம ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இதில் உள்ள முந்தி பாட்டும் ப்ளவுஸ் பாட்டும் சேர்த்து நம்ம ஒரு கிராப் டாப்பாக நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான கட்டிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிளாத் தான், இந்த ப்ரௌன் கலர் கிளாத் தான் வந்து நான் லைனிங் வந்து எடுத்திருந்தேன். வாங்க இது எப்படி நம்ம கட்டிங் போடுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேட்டர்னுக்கு வந்து ஒரு பேப்பர் பேட்டர்னில் போட்டு நம்ம ரெடி பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக அளவு வந்து சரியாக வரும். அதுக்காக நான் உங்களுக்கும் காமிக்கிறதுக்காக பேப்பர்லேயே நான் வந்து போட்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னோடய கிராப் டாப் லென்த் வந்து 15.5 இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு தேவை, அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ரெடி அளவு பார்த்திங்கன்னா 14.5 1 inch வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சீம் அலவன்ஸ்க்காக. இப்போ இங்கே வந்து ஒரு லைன் போட்டு நான் எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் அன்இவனாக இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த லைன் இல்லை, அதுக்கு மேலே உள்ள லைன் தான் எனக்கு எக்ஸாக்டாக தேவை. ஸோ 15 ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து தீபாவளிக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் முடிஞ்சுது, அதான் நான் கொஞ்சம் எடிட் பண்ணி போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் தான் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. இதில் உள்ள மாதிரியே நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டர் கண்டிப்பாக எடுக்கணும். வீ நெக்னாலே நம்ம வந்து அந்த ஷோல்டரில் நம்ம கம்மி பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் கம்மி பண்ணாமல் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வீ வந்து நல்லாவே வரும், நல்லா ப்ராடாகவும் வரும். அதே சமயம் பேக்கில் வந்து ரொம்ப லோ கொடுக்காம லைட்டாக ஒரு 2 inches மட்டும் நீங்கள் லோ கொடுத்தாலே போதும், சரியாக இருக்கும். இப்போ இவங்களோட ஃபுல் ஷோல்டர் எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு 7 inches வருது. இவங்களோட ஃபுல் ஷோல்டர் வந்து 14 வரும். டிவைடட் பை 2 பண்ணால் 7 inches வரும். அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதே 7 inches கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அவங்களோட ஆம்ஹோல் அளவுக்கு ஏற்ற மாதிரி மேலேயோ இல்லை கீழேயோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து காமனாக நம்ம இவ்வளோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ தான் வருன்றதை நம்ம எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது. ஒவ்வொரு பாடி மெஷர்மெண்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் அளவுகள் வந்து முன்ன பின்ன வரும். நீங்கள் பேசிக்ஸ் மட்டும் அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். பாருங்கள், இங்கே ஒரு லைன் போட்டேன்னா இந்த லைனில் வந்து நம்ம வந்து செஸ்ட்டை வந்து மார்க் பண்ண போகிறோம். இவங்களோட செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா 8.5 inch நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு அளவு மறந்துருச்சு. நான் இந்த வீடியோவை பார்த்து தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஒரு 1/2 inch வந்து உள்ளே தள்ளி போட்டுக்கலாம். நம்ம மோஸ்ட்டாக வந்து இந்த க்ளோஸ் நெக்லாம் எடுத்தாலே 1/2 inch வந்து உள்ளே தள்ளி போட்டுக்கிறது நல்லது. ஸோ அந்த சைடில் வந்து உங்களுக்கு அந்த சுருக்கம்லாம் வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ கர்வ் ஸ்கேல் வச்சு ஒரு கர்வ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஃபுல் ஷோல்டர் வந்து 7 inches வருது. அதில் எனக்கு எந்த அளவுக்கு ஷோல்டர் வேணும்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 inch கொடுத்தேன்னா 2.5 inch வந்து ஷோல்டராகவும் 1/2 inch வந்து ஸ்டிச்சிங்க்கும் இருக்கும். மீதி 4 inch வந்து நெக்கோட வித்தாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு 1/2 inch வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்குறேன். இப்போ கஸ்டமர் பார்த்திங்கன்னா நல்ல ஷோல்டர் வந்து நல்லாவே ஸ்லோப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ ஆமோட அளவை நம்ம அளந்து பார்க்கலாம் சரியாக இருக்கான்னு. அவங்களுக்கு எடுத்த அளவும் இதுவும் நமக்கு சேமாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுறேன். எனக்கு அளவு வந்து சரியாக இருக்குது. இப்போ நான் கீழே வேஸ்ட்டும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் வந்து மேலே என்ன செஸ்ட்டு கொடுத்துருக்கானோ அதுவே தான் வேஸ்ட்டாகவும் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக் இறக்கம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். வீ நெக்னால் நம்ம நார்மலாக கொடுக்குற நெக்கை விட ஒரு 1 inch வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப லோ ஆகவே ஆகாது, வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் நல்லா கொஞ்சம் கீழே கொடுத்திங்கன்னா தான் அந்த ஷேப்பில் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ சப்போஸ் ஒரு 5 inch எடுக்கிறீங்கன்னா 6 கொடுங்க, 7 எடுக்கிறீங்கன்னா 8, அந்த மாதிரி ஒரு 1 inch வந்து எக்ஸ்டர்ன் பண்ணி கொடுத்திங்கன்னா அந்த நெக் வந்து நல்லா நீட்டாகவே வரும். இப்போ எனக்கு இந்த அளவு வந்து சரியாக இல்லை, அதை நான் இன்னுமே கொஞ்சம் லைட்டாக கீழே பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இது அந்தளவுக்கு நல்லா நல்லா கொடுத்தா தான் நெக் வந்து உங்களுக்கு சூப்பராக தெரியும். மோஸ்ட்டாக வீ நெக்லாம் கொடுக்கும்போது பேக்கில் வந்து மோஸ்ட்டாக க்ளோஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் லோ கொடுத்துட்டு நீங்கள் பேக்கில் நல்லா லோ கொடுத்தீங்கன்னா அந்த நெக் வந்து உங்களுக்கு நிற்காது. இப்போ இந்த பேப்பரை வந்து நான் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது வந்து சிங்கிள் பேப்பராக இருக்குது. எனக்கு டபுள் த பேப்பராக இருந்தால் தான் அந்த யோக் பாட்டை வந்து நான் டபுளாக கட் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை மறுபடியும் இன்னொரு நியூஸ் பேப்பரில் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறேன்.
பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதை வச்சு நமக்கு இதான ரெடி அளவு, இதை வச்சு நம்ம பேக் போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கில் வந்து ஹூக்ஸ் தான் வைக்க போகிறோம், அதனால் ஓப்பன் சைடே நான் இதை வச்சு அப்படியே ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதை அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதில் 2 பீஸாக இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கான நெக்கோட இறக்கம் வந்து நான் ஒரு 3.5 இன்ச் மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்கோட வித் ஆல்ரெடி நம்ம 4 இன்ச் கொடுத்துருக்கோம். 4னா ஒரு 3.25 கொடுத்தா தைச்சி முடித்ததும் அது 4 இன்ச்சாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நல்லா கர்வ் வந்து கொடுத்துக்கலாம். லைட்டாக அப்படியே ரவுண்ட் நெக் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நெக் வந்து நல்லா ஃபிட்டிங் வந்து நல்லா சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். இப்போ நமக்கு பேக் போர்ஷன் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு 2 பீஸாக வேணும். அதனால் நான் ஒரு வேஸ்ட் நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிறேன். நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் டேரெக்டாக நியூஸ் பேப்பர்லேயே நீங்கள் ஃபோல்டிங்கில் இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை வச்சு அப்படியே ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறேன். பட் இவங்க நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தான், அதனால் இந்த பேப்பர் பேட்டர்னை நான் அப்படியே வச்சுப்பேன். இவங்களுக்கு வந்து ஸ்கூல் தான் படிக்கிறாங்க, 7த்துன்னு நினைக்கிறேன். 7த்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு நாட்டிய கிளாஸில் இருக்காங்க. அடுத்தடுத்து கொடுப்பேன்னு இருக்காங்க. ஸோ எனக்கு யூஸ் ஆகணும், பிரச்சனை இல்லை. இப்போ நெக்கை வந்து நான் ஃப்ரெண்டுக்காக ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அதில் வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கர்வாக கட் பண்ணுவோம்ல, அதுக்காக. இந்த கர்வை மோஸ்ட்டாக வந்து நீங்கள் கையில் போட்டுக்கோங்க. கர்வ் ஸ்கேலில் வந்து ரொம்ப ஒரு 1/4 இன்ச் மாதிரி தான் மார்க்கிங் பண்ண முடியுது. ரொம்ப அந்தளவுக்கு உங்களுக்கு ஷேப்பாக பண்ண முடியல. அதுக்கு நீங்கள் கையிலேயே கொஞ்சம் நல்லா 1/2 இன்ச் வர மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டால் ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், சுருக்கம் இல்லாமல். இப்போ நம்ம இங்கே இருக்க அளவு அப்படியே கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே க்ராஸாக வந்து நம்ம கட்டிங் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஷோல்டர் எவ்வளோ வரும் எனக்கு அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதிலேருந்து நம்ம நெக்கோட இறக்கம் ஃப்ரண்ட்டில் நமக்கு எந்த அளவுக்கு தேவை, நான் ஒரு 6.5 கிட்ட மார்க் பண்ணியிருக்கேன். 6.5 இல்லை 7 கூட நீங்கள் வச்சுக்கலாம். நெக் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு லோவாகவே வராது. இப்போ இந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணி அது அப்படியே எங்கே க்ராஸ் ஆகுதோ அப்படியே அந்த ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம எடுத்தோடனே கட் பண்ண வேண்டாம். இங்கே வந்து ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நமக்கு நம்ம பேட்டர்னில் வந்து அவங்க காமிச்ச இமேஜில் வந்து இருக்குது. அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அந்த ட்ரையாங்கிளோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு அந்த மாதிரி இருக்க மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அட்டை எடுத்து அதில் அந்த ஷேப்பை வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி வேஸ்ட்டு ஒரு அட்டையை எடுத்திருக்கேன். அதில் அந்த ஷேப் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஒரு 2 இன்ச் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச், அதுக்கு மேலே போக வேண்டாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு நல்லா நீட்டாக ஷேப் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு எல்லா ஷேப்ஸும் நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் கட் பண்ணி எடுத்தால் தான் மேலே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து இதை வச்சு ஃபுல்லாகவே நம்ம அப்படியே கண்டினியூவாக நம்ம ஒரு ஆல்ரெடி மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வச்சு கண்டினியூவாக நம்ம இதை அப்படியே பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒன்றோட ஒன்று கண்டினியூவாக பண்ணுங்கள், நீட்டாக வரும். இந்த மாதிரி டபுளாக ஒரு பேட்டர்ன் வந்து டபுளாக பிரிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக சீம் அலவன்ஸ்லாம் விடணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின் கிளாத்தில் லைனிங்லலாம் கட் பண்ணிங்கன்னா அளவு வந்து சரியாக வரும். இந்த பக்கமும் இதனோட நெக்கோட வித்தை மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இதோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அவங்க காமிச்ச இமேஜில் நெக் இப்படி தானே இருந்துச்சு, அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இதை தனித்தனியாக 2 பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
அது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷேப்ஸ் வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணாமல் இந்த ஷேப்ஸ்க்கான இடத்த விட்டுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த ஷேப்ஸ்க்கு மேலே ஒரு 1/4 இன்ச் இருக்க மாதிரி நம்ம பேப்பரை விட்டுட்டு நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வந்து 2 பீஸாக இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு 1.5 இன்ச் கிட்ட வருது இந்த டிஸ்டன்ஸை. அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ ஆட் பண்ணணும், 1.5 இன்ச் ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அந்த சைடில் அம்புக்குறி போட்டு நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே உள்ள பேப்பரையும் நம்ம நெக்கையும் கட் பண்ணிக்கலாம். நெக்குக்காக ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச் விட்டு அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் எனக்கு இந்த மாதிரி வரும் நெக்கு. ஓகேங்களா? இப்போ இது நம்ம டேரெக்டாக லைனிங்கில் வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ லைனிங் விரித்து போடும்போது வெறும் சிங்கிள் கிளாத் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டபுள் கிளாத் வேணாம், சிங்கிள் கிளாத் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கிளாத்தில் இந்த பேப்பர் இப்படி வச்சுக்கிறேன். இதனோட அளவு வந்து நமக்கு எக்ஸாக்டாக இருக்கு இல்லையா? ஸோ இதை அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் என்ன அளவு இருக்கோ அப்படியே நான் கட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே எதுவுமே கொடுக்காம அதில் இருக்க அளவு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துணி கட் பண்ணும்போது சிங்கிள் பீஸாக இருக்கணும். அதை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாத்தையும் கட் பண்ணணும். ஆனால் இந்த சைடில் வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடணும். நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதனால் கிளாத்தை கொஞ்சம் நல்லா தள்ளிக்கலாம். ஒரு 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச் கிட்ட விட்டாலும் பெஸ்ட்டு தான். நம்ம உள்ளே இருக்கிறதெல்லாம் எக்ஸஸ் கிளாத் வந்து உள்ளே போயிடும். அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? நான் இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சை வந்து இந்த மாதிரி லைன் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம இந்த அளவை வந்து அப்படியே சுற்றிலும் நம்ம மார்க் பண்ணி இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதில் இருக்க மாதிரியே நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த லைனை கொண்டு வந்து இதோட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்லீவுக்கு வந்து மடித்து போட்டிருக்கேன். கரெக்டாக 4 ஃபோல்டிங் இருக்குது. ஃபோல்டிங் வந்து என் சைடு இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 9 இன்ச் தேவை. அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ரெடி அளவு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, அதனோட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவோட கேப்போட ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இவங்களோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 31 சம்திங் வரும். அதனால் நான் ஒரு 3 இன்ச் கொடுத்துக்கிறேன். இதுவே 35க்கு மேலே இருந்தால் 3.5 இன்ச் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 30லேருந்து 35க்குள்ளே இருந்ததுன்னா 3, 3.2, 3.25 அந்த மாதிரி அளவு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த கார்னர் டு அந்த கார்னர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதை கரெக்டாக இந்த ஃபோல்டிங்லேருந்து அந்த கார்னர் எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 7.5 வருது. அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்கேல் இந்த மாதிரி வச்சு நம்ம கரெக்டாக இந்த இடத்துல எங்கே டச் ஆகுதோ பாருங்கள். எனக்கு இந்த இடம் வந்து வேணும், அதுக்கேற்ற மாதிரி நான் டச் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த ஷேப் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கீழே இந்த எண்டையும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்லீவோட லூஸ் வேணுன்றதை மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கும் நான் 1/2 இன்ச் மேலே எக்ஸ்ட்ரா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே போல் சென்டரையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ எனக்கு ஒன் சைடு மட்டும் லைட்டாக ஒட்டு போடுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தை வந்து விரித்து போட்டுக்கலாம். இப்போ இந்த போர்ஷனுக்கு நம்ம பெரிய கிராஸ் ஒன்று கட் பண்ணோம் இல்லையா, இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதுக்கு வந்து இந்த கிளாத் எடுத்துக்கலாம். இது வந்து முந்தான பார்ட்டு, இதை எடுத்துக்கிறேன். இன்னொரு போர்ஷன் வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு கிளாத் இல்லைன்னா சேம் கிளாத் கூட எடுத்துக்கலாம். நான் இப்படி யோசிச்சிருந்தேன், அவங்கக்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி வந்தால் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிளாத் வந்து விட்டுருக்கேன், கீழே எண்டு வந்து மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ அதே மாதிரி ப்ளவுஸையும் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே வெறும் சிங்கிள் பீஸ் தான் நம்ம கட் பண்ணணும். இந்த கிளாத்தை எப்படி போட்டால் கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்படி போட்டால் சரியாக இருக்கும். இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் போர்ஷனையும் இதே கிளாத்லேயும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் அதில் விட்ட மாதிரி இதுக்கும் ஒரு 1.5 இன்ச் வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டுக்கிட்டேன். இப்போ ஸ்லீவை இந்த இடத்துல நம்ம ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்டரை வந்து ஸ்லீவுக்கு வர மாதிரி நான் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி மடிச்சுக்கிறேன். இப்போ ஸ்லீவ் இங்கே வச்சு இதையும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இன்னும் பேக் போர்ஷன் மட்டும் நமக்கு கட் பண்ண வேண்டியிருக்கு. பேக் போர்ஷனுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் அங்கங்கே பண்ணதுனால ஒரே ஈவனான கிளாத் கிடைக்கல, அதனால் நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸ் வந்து காப்பர் கலர் எடுத்திருக்கேன். கரெக்டாக இந்த பார்டருக்கு நல்லா மேட்ச் ஆகும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப சிக்ஸின்னு வேணாம், ஒரு மாதிரி டீசெண்ட் லுக்கு இருந்தால் போதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளெயினாக இருக்க பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்லைன் மட்டும் இப்போ 1/4 இன்ச் மட்டும் மடித்து சுற்றிலாம் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள், நெக் எனக்கு இந்த சைடு வருமா, இந்த சைடு மட்டும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக 1/4 இன்ச் தான் நம்ம விட்டுருக்கோம். அதனால் 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுட்டு அதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். இப்போ இதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு சுற்றிலும் நம்ம ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடம் நல்லா சரி பண்ணி வச்சுட்டு சுற்றிலும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பேக் சைடுமே அப்படியே நான் ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்ம இன்னொரு பக்கத்தை எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கத்துக்கு வந்து நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து வரையணும். அதுக்கு வந்து கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். கேன்வாஸோட லென்த்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸோட லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து நான் இப்போ வந்து அந்த ஷேப் வந்து ட்ரா பண்ண போகிறேன். மேலே 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். கேன்வாஸோட வித்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க.
பாருங்கள் அந்த வியை வந்து நம்ம அப்படியே கண்டினியூவாக ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு லைன் போட்டு நம்ம அந்த ட்ரா பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அன்இவனாக போகிற மாதிரி இருக்கும். நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறத்தில் வந்து அந்த நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் இந்த பேப்பரை வச்சு நம்ம ஃபுல்லாகவே போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே இந்த ஷேப் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அந்த பேப்பரை வந்து சரியாக இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். நம்ம பேப்பரில் தானே கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த பேப்பரை இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு அந்த டிசைன் பண்ணியிருக்கோமோ அது ஒரு வாட்டி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அந்த அளவு அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தா எனக்கு கொஞ்சம் அளவு வந்து சரியாக இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த பேப்பரை இங்கே கரெக்டாக வச்சுட்டு இது கார்னரில் நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சுருந்தா ஸ்கேல் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதனால் எனக்கு சரியாக வருமானு 1க்கு 2 வாட்டி வந்து பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே இந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சுட்டு நம்ம சும்மா ரஃப்பாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் நான் ஷேப் எதுவும் போடல. சும்மா ரஃப்பாக ஒரு தையல் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக அந்த லைன் மேலேயே நான் ஒரு ஸ்டிச் வந்து போடுறேன். ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு அந்த ட்ரையாங்கிள் மேலே நம்ம வந்து ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். கீழே 1.5 இன்ச் இருக்க மாதிரி கிளாத்தை விட்டுட்டு அதுக்கு மேலே எல்லாமே சரியாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பின் குத்திக்கிறேன் விலகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த ட்ரையாங்கிள் மேலேயே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஓகே, எனக்கு எங்கேயும் மூவ் ஆகலை. நம்ம அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை இப்படி மடிச்சிங்கன்னா நமக்கு இந்த இடம் நல்லா ஈஸியாக கட் பண்ண வரும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸ்லலாம் நம்ம குட்டி குட்டியாக கட்டிங்ஸ் வந்து பண்ணிட்டா அந்த கிளாத் வந்து நல்லாவே நமக்கு டர்ன் ஆகும். ஸோ நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை அப்படியே பேக்கில் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ஸில் ரொம்ப கிளாத் இல்லாமல் பார்த்துட்டா நமக்கு அந்த இடம் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். அங்கேயும் நம்ம இந்த மாதிரி கட்டிங் வந்து பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ இதை வந்து டர்ன் பண்ண போகிறோம். நான் ஃபுல்லாகவே டர்ன் பண்ணிவிட்டு இந்த எண்டில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அயர்ன் பண்ணதுனா பண்ணிக்கோங்க.
நான் அயர்ன் பண்ணி ஸ்டிச்செல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து சுற்றிலும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணுற மாதிரி 1/4 இன்ச்சில் மட்டும் அந்த ஸ்டிச் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சுற்றிலும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 கிளாத்தையும் நான் கரெக்டாக வச்சு பார்க்குறேன் சரியாக இருக்கான்ட்டு. இனிமேட்டு வர கிளிப்பிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபோனோட மெமரி வந்து ஃபுல்லாகிட்டதுனால ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் இன்னொரு ஃபோனில் எடுத்தேன். அதனோட கிளாரிட்டி பாருங்கள், இப்படி தான் இருக்குது. கிளியராகவே வரல. நான் சும்மா 2த்தையும் அட்டாச் பண்ணி பார்க்குறேன், பின் குத்தி பார்க்குறேன் அளவுலாம் சரியாக இருக்கான்ட்டு. எனக்கு இது சரியானதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணுறது தெரியுதுங்களா, நல்லா ப்ராப்பராக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வச்சு பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் மேலேயே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம டேரெக்டாக லேஸ் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் அங்கே ஸ்டிச் போட போகிறோம். நான் ஒரு வாட்டி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டிச் போட்டதும் அதுக்கப்புறம் திருப்பி வச்சுட்டு எல்லா அளவு சரியாக இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எனக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ இந்த குண்டிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அங்கே இருக்க உள் சைடில் இருக்க கிளாத்தை வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணி விட்டுடலாம். இல்லை முடியலன்னா அந்த எட்ஜை வந்து உள்பக்கமாக மடிச்சுட்டு அங்கே வந்து ஹெம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இந்த லேஸை வச்சு நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் போட போகிறேன். இப்போ இந்த லேஸ் வச்சு அப்படியே நீட்டாக நம்ம கார்னரில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இதில் வந்து ரொம்ப ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும். இந்த கார்னர்ஸ்லலாம் வர மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இந்த லேஸை வந்து லைட்டாக மடித்து கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி டர்ன் பண்ணணும். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு லைட்டாக ஒரு லூஸ் கொடுத்தா தான் நம்மளால் டர்ன் பண்ண முடியும். அந்த எக்ஸ்ட்ரா வர லேஸெல்லாம் அதுக்கு மேலேயே வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் போட்டுக்கணும். தெரியுதுங்களா? இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நார்மல் லேஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட் எண்டில் இருக்கிறத நம்ம அப்படியே நீட்டாக வந்து மடித்து தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் வந்து நம்ம போடணும். நான் அப்படியே ஃபுல்லாகவே இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன்.
இப்போ கீழே இருக்க இந்த எண்டை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கீழே எண்டையும் நம்ம வந்து நீட்டாக மடித்து தைச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் 1/2 இன்ச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சோட இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சு தைச்சிக்கிறேன். நான் அப்படி ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாட் பிடிக்கணும் இல்லையா, இது வந்து ஒன் சைடு வந்து நமக்கு பிடிக்க முடியாது. பிடிச்சா ஒரு மாதிரி அந்த பேட்சே நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்கும், அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. அதனால் நான் ஒன் சைடுக்கு வந்து பிடிக்கல, ஒரு ஒன் சைடுக்கு மட்டும்தான் பிடிக்க போகிறேன். பாருங்கள், இந்த சைடு மட்டும்தான் டாட் பிடிக்கிறேன், அந்த சைடு வந்து நம்ம டாட் பிடிக்கல. ஸோ நல்லா வராது, அதனால் பிடிக்கல. நம்ம அங்கே பிடிச்சோன்னா அந்த டிசைன் வந்து ஸ்பாயில் ஆகும், ஒரு மாதிரி சுருக்கமாக தெரியும். அதனால் அந்த சைடு வந்து நான் பாருங்கள் இப்படி உங்களுக்கு வச்சு காட்டுறேன். எப்படி பார்த்தாலும் நல்லா வராது, அதனால் அந்த சைடு மட்டும் நான் அப்படியே விட்டுடுறேன். தெரியுதுங்களா, இந்த மாதிரி வச்சா இப்படி இருக்கும், பார்க்கலுக்கும் நல்லா இருக்காது. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இவங்க சின்ன பிள்ளைங்க தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சரியாகவே இருக்கும். இந்த சைடு நான் எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து பேக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் ஆல்ரெடி நெக்கெல்லாம் கட் பண்ணிட்டோம். பேக் ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை, நெக்கை அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கில் டர்ன் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹூக் கையெல்லாம் வைக்க போகிறோம். அது எப்போதும் பண்ணுறது தான், அதை பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி சரியாக வச்சுட்டு நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேக்கில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஹூக் ஐலாம் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவும் நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுலேயும் பெருசாக ஒர்க் எதுவும் பண்ணல, நார்மலாக நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஸ்லீவுக்கெல்லாம் லேஸ்லாம் கொடுக்கல, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து ரொம்ப லேஸும் வேண்டான்னு இருக்காங்க. பட் அந்த பேட்டர்னில் அவங்க அனுப்பிச்சதில் லேஸ் இருக்குது, அதனால அந்த ஃப்ரண்ட்டை மட்டும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்ம லேஸ் வந்து வச்சுருக்கோம். இப்போ ஸ்லீவ் வந்து நார்மலாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எப்போதும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த ஒரு மாதிரி சுங்கு மாதிரி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தாங்களா, பவ் மாதிரி, அதுக்காக இந்த கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 3/4 இன்ச் இருக்க மாதிரி மடித்து போட்டால் 3/4 இன்ச் இருக்கணும். அப்போனா நீங்கள் எவ்வளோ எடுக்கணும், வித்து வந்து ஒரு 2 இன்ச் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். லென்த்து வந்து உங்களுக்கு சுங்கு கீழே எந்த அளவுக்கு கிளாத் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 25 இன்ச்சஸ் கிட்டே எடுத்திருக்கேன். லென்த்து பார்த்திங்கன்னா 25 எடுத்திருக்கேன். அதனோட வித்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு. அதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு 3/4 இன்ச்சு அந்த ஃபோல்டிங்லேருந்து 3/4 இன்ச்சு இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் எண்டை பார்த்திங்கன்னா நல்லா க்ராஸாக நம்ம கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி க்ராஸாக கொடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த பவ்வோட எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியும். இப்போ எக்ஸஸாக உள்ள கிளாத்லாம் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுக்கிறேன். இதை வந்து அப்படியே நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இடம் மட்டும் நம்ம இடையில வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருந்துட்டோம்னா நம்ம அதை அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதனோட ஷேப் வந்து நல்லாவே நீட்டாக தெரியும். இல்லைனா நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக அயன் பண்ணிக்கிறது, இல்லைனா சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட்டாலும் நமக்கு நல்லா அந்த ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். இதை அப்படியே டர்ன் பண்ணி எடுக்கிறேன். கொஞ்சமாக தான் கிளாத் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் உள்ளே இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அதனால் உள்ளே இருக்க மாதிரியே வச்சுட்டேன். இந்த கார்னர்ஸ்லாம் நல்லா எடுத்து விடுறேன்.
இப்போ இந்த இடத்துல மட்டும் நமக்கு லைட்டாக ஓப்பனிங் இருக்குது. நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது கீழே மட்டும் லைட்டாக ஓப்பனிங் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டால் அவ்வளோதான். இப்போ இந்த பவ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்னர்ஸில் நமக்கு ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அந்த பக்கமாக ஒரு நீட்டாக ஒரு இந்த ஓரத்துலேயே ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா ஃப்ளாட் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து அப்படியே இந்த மாதிரி நமக்கு பவ் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் ஃபோல்டிங் வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து கரெக்டாக இந்த கார்னரில் வச்சு இதுக்கு மேலே ஒரு 2-3 ஸ்டிச்சு நல்லா நீட்டாக போட்டு எடுத்துக்கலாம். அந்த இமேஜில் எப்படி தான் இருந்துச்சு அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். இதனோட க்ராப் டாப்போட இந்த சைட் ஜாயிண்டெல்லாம் நான் காட்டல. ஆல்ரெடி நிறையா நம்ம பார்க்குறது தான். எது தேவையோ அது மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லா வந்துருந்துச்சு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே இதான் அதனோட ஃபைனல் அவுட்லுக்கு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு. ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேர் ஒரு சாரியை நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல பெரிய ஃப்ளேரு. என்னால் பிக்ஸ் தான் ரொம்ப பெருசாக எடுக்க முடியல. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவாக பொறுமையாக பார்த்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.